தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அரகர சிவசிவையிலும் மேலும் துணை. அன்பர்கள் ஒருத்தர் சுவாமி முருகப்பெருமானை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார். முருகன் தானே பேசிகிட்டு இருக்கான், சிவசிவா அவனை பற்றி பேசுவோம். சுவாமி பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா சிவபெருமானுடைய அம்சம்தான் சாமி. அது நம்ம புரியுறதுக்காக அவருடைய மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுவாமிக்கு 6 முகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. சிவபெருமானுக்கு 5 முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரியும், ஈசானம், தத்புருடம், வாமதேவம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சுவாமிக்கு அதோ முகம்னு ஒரு முகம் இருக்குது. இந்த 6வது முகம் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் தீமையை அழித்து நன்மை நிலைநாட்டும் அப்படின்னு தான் அந்த சுசுர சம்ஹாரத்தினுடைய ஒரு செய்தி. சுவாமிக்கு ஷடாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு பஞ்சாட்சரம் நம்ம நமசிவாய அப்படின்னு சொல்கிறோம். சுவாமிக்கு ஷடாச்சரம் ஷர ஹன பவ அப்படின்னு மந்திரம் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். நம்ம சாமியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி முக்கியமாக சுவாமிக்கு இந்த கிருத்திகை, ஆடி கிருத்திகை, அதனால் முருகப்பெருமானை பற்றி சில தகவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். பெருமானை பற்றி நிறைய பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல், மனம், உயிருக்கு தத்துவத்தில் பிரிச்சிருப்பாங்க. நம் உடல் முருகப்பெருமானாய் பிரிச்சிருப்பாங்க. மனம் அம்பாள் நம்ம ஆதிசக்தியாக பிரிச்சிருப்பாங்க. உயிர் சிவத்தை பிரிச்சிருப்பாங்க. உடல், மனமும் உயிரும் ஒன்றாக இணைந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உடல் நல்லா இருக்கணும், வலிமையாக இருக்கணும், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பாருங்கள், இந்த உடலில் அந்த குறியெல்லாம் போட்டுப்பாங்க. இப்போ அடியனுடைய வலது கை தோளில் பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் இருக்கும். கீழே அரகர அப்படின்னு எழுதியிருப்போம் நாங்கள். இடது பக்கம் அம்பாள் மதுரை மீனாட்சி இருப்பாள். வலது பக்கம் சுவாமி சொக்கநாதர் இருப்பார். அடியினுடைய முதுகில் காட்ட முடியல. முதுகில் பழனி சித்தநாதன் இருக்கார். தெரியுதான்னு பாருங்கள், தெரியுதான்னு தெரியலையா? சரி, தெரியுதான்னு பாருங்கள், முதுகில் இருக்கும் சுவாமி இருப்பார். இதெல்லாம் ஏன், இந்த குறிகள்லாம் ஏன் நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் பைத்தியங்கிறாங்க. சிவசிவா உண்மையாலுமே பைத்தியம்தான். இதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் அப்படி இப்படி. நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம செய்யணும். இது யாரும் போட்டதை பார்த்தெல்லாம் அடியன் போடலை. யாரும் இதெல்லாம் எனக்கு சொல்லிலாம் தரல. சுவாமியே தவம். இப்போ பாருங்கள், இது தவம் செய்கிற இடம். இங்கே அடியனை தவிர இந்த பறவைகள் சத்தம், இயற்கையை தவிர வேறு யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த சுவாமி சொல்கிறார், நமக்கா தோணும் இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. மற்றவர்களுடைய ஒப்பீனியன், அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு என்ன தோணுதோ செய்யணும்னு தோணுச்சு. வேல் மயில் போடணும்னு தோணுச்சு, வேல் மயில் போட்டாச்சு. அம்பாளை போடணும்னு தோணுச்சு, அம்பாளை போட்டாச்சு. எம்பெருமானை போட வேண்டும் என்று தோணுச்சு, எம்பெருமானை போட்டாச்சு. சித்தநாதனை போட வேண்டும் என்று தோணுச்சு, சித்தநாதனை போட்டாச்சு. இது அவன் கொடுத்த உடல், இது அவனுக்கு சொந்தமானது. இல்லை நாம் என்ன செய்ய? புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். எல்லாம் அவனே. சரி, எல்லாமே அவன் தான். சுவாமி தான் எல்லாமே. நமக்கு சுவாமி தான். பைத்தியம்னு வச்சுக்கோங்க, நம்ம பைத்தியம்தான். சிவ பைத்தியம். சிவசிவா. இங்கேயும் திருமூலர் உள்ளே வந்துடுறார். நம்ம சிவ பைத்தியம் நம்மளை சொல்லிக்கிறோம். இவர்களெல்லாம் மரியாதையாக பேசலாம். இவர்களெல்லாம் நம்ம பைத்தியம்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம பைத்தியம்தான். ஆனால் நம்ம சிவ பைத்தியம். எதையும் எதிர்பார்க்காத பைத்தியம், யாரிடமும் எதையும் கேட்காத பைத்தியம். நாம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், சிவா நீ மட்டும் எதிர்பார்க்கலாம். சிவன் இருந்தாலே போதும். சிவன் இருந்தாலே சக்தி இருக்கும், சக்தி இருந்தாலே முருகப்பெருமான் இருப்பார். இவங்க எல்லாம் இருப்பாங்க. இல்லை சுவாமி நாராயணன் இருக்க மாட்டாரான்னாரு. சிவ அம்சமே எல்லாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சிவம் என்கின்ற வார்த்தையில் எல்லாம் அடங்கிவிடும். சிவம் என்ற வார்த்தையில் சிவசிவா நல்ல விஷயம் பேசும்போது தொண்டாடிக்குது பாருங்க. சிவம் என்கின்ற வார்த்தையில் எல்லாம், உலகமே அடங்கிவிடும். கொஞ்சம் அதிகமாக ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, கேளுங்க. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நிமிஷத்திட்ட கேட்டுட்டு நான் போயிடுவேன்னு கேட்காதீங்க. சுவாமி சொல்கிறாருன்னா கேட்டுக்கோங்க. நம்ம பைத்தியம் தான், சிவ பைத்தியம். இந்த உலகத்தில் யார் நமக்கு என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே இல்லை சார். பேரை நீக்கி பாருங்க, ஊர் கூடி அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பேர் வைத்து சூரியங்காட்டுக்குள் கொண்டு சுட்டுற்று நீரில் மூழ்கி உன் நினைவை மாய்ந்தாரேன்ட்டார் திருமூலர். முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. அதனால் நாம் சிவ பைத்தியமாகவே இருப்போம். அவத்தின் மீது பைத்தியம் வேணாம், நம்ம பேர் வேணாம். சொல்லிட்டார் பாருங்க, குற்றாரை யான் வேண்டேன், பேர் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தம்மந்துரை கூத்தா உன் குரல்களற்கே கற்றாது மனதுருகி வேண்டுவனவே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார். அதனால் சிவத்தை மட்டும் பிடிச்சிக்கணும். எதை பிடிக்கணும்? சிவம். சிவம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்.
என்னுடைய பதிவு எல்லாத்துலேயும் பாருங்கள், சிவம் நமக்குள்ளே தான் இருக்குது. உண்மை உணர். யாரை பற்றி நமக்கு கவலை இல்லை. எவளோ நம்மளுக்கு எதுவும் தரப்போகிறது இல்லை. தந்தாலும் அது நிலைக்க போகிறதும் இல்லை. உனக்கு ஏதாவது விஷயம் கிடச்சிருச்சுன்னா அது உன்னோட நிலைச்சியே இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். மனதை தெரிந்து, மனதை புரிந்து, மனதை அறிந்து சிவனோடு நாம் இருந்து சிவமாய் வாழும். உள்ளம் கோவில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தானுக்கு சீவன் சிவலிங்கம். சிவனை தெரிந்து சிவமாய் நாம் வாழ்வோம். திருச்சிற்றம்பலம் சிவாய நம. முருகப்பெருமானை பற்றி நாம் இனி பேசுவோம். அறிவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு ரோகரா ரோகரா ரோகரா.